இப்படி நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் நமக்கு வேணும். முன்னேற்றங்கிறது பொதுவாக நம்ம பார்க்குறதுலாம் பொருள் பொருள் பொருள். பொருளில் முன்னேறணுமா, அருளில் முன்னேறணுமா? பொருள் நிறைய கொடுக்கப்பட்டாச்சு, அந்த பொருள் வாழ்க்கைக்கு உதவாதுன்னு பல சூழல்களை உருவாக்கி காமிக்கலாம். என் நன்மைக்கு அது பயனளிக்காது, ஏன்னா மனசாட்சியோடு வாழ முடியாது, நல்லதுக்கு காலம் இல்லைன்னு பொருளை சம்பாதிக்க போய் அந்த பொருளை கொண்டு நாம் நன்மை அடைஞ்சிட்ருக்கோமா, தீமை அடைஞ்சிருக்கிறோமா? மனசாட்சியோடு வாழக்கூடியவங்களுக்கு அது நன்மையாக அந்த பொருள் நன்மையாக உதவியாக இருக்கும், நன்மைக்கு உதவியாக இருக்கும். மனசாட்சியோடு வாழ முடியாது, நல்லதுக்கு காலம் இல்லைன்னு அமைதியும் கெடுத்துட்டு, மனசையும் கெடுத்துக்கிட்டு, உடலையும் கெடுத்துக்கிட்டு நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் வரக்கூடிய வருமானங்கள் அது நம்ம கெடுதலுக்கு தான் உதவியாக இருக்குது. உணவுக்கு பதிலாக மருந்து மாத்திரை செலவு பண்ணிட்டுருக்கோம், அல்லது ஆப்ரேஷன் செலவு பண்ணிட்டுருக்கோம், அல்லது கோர்ட்டு கேஸும் செலவு பண்ணிகிட்ருக்கோம். நன்மைக்கு அது செலவாகலை. அல்லது சேர்த்து வச்சதெல்லாம் யாரும் மொத்தமாக அபகரிச்சு போயிடுறாங்க. இந்த பொருள் இப்படி ஈட்டும் பொழுது அது நன்மைக்கு பயன்படுதான்னு பார்த்தா கண்டிப்பாக தீமைக்கு தான் படுது. ஒன்றும் நான் ஆப்ரேஷன் பண்ணுவேன், இல்லை யாராவது ஆப்ரேஷன் பண்ண உதவியாக இருப்பேன், என் குடும்பத்தில் யாருக்காவது பிரச்சனை வந்துட்டு இருக்கும், அல்லது என்கிட்ட வந்து அந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆக அந்த ஈட்டக்கூடிய பொருள் நன்மைக்கு நம்ம பயன்படலை. காரணம் நியாயமான சம்பாதிக்கலை, மனசாட்சியோடு சம்பாதிக்கலை. மனசாட்சியோடு சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உயிரோடு இருக்கக்கூடிய உடலுக்கு சமானம். மனசாட்சி இழந்து சம்பாதிக்கிற சம்பாத்தியம்லாம் வந்து உயிரற்ற உடலுக்கு சமானம். அது வெறும் பணம் தான், எந்த நன்மையும் அதில் இருக்காது. அப்படிப்பட்ட மனசாட்சிக்கு விரோதமாக சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு தான் பிரச்சனைகள், எந்த சூழ்நிலையும் சரி. அந்த பணம் நமக்கு நன்மைக்கு பயன்படலை. பணம் பணம் பணம்னு சம்பாதிச்சோம், அந்த பணம் வந்து எனக்கு நன்மைக்கு பயன்பட, என் தேவைக்கு பயன்படலை. யார் மனசாட்சியோடு சம்பாதிக்கிறாங்களோ, அல்லது தப்பு பண்ணிட்டு இருந்தால் கூட மன்னிப்பு கேட்டுகிட்டே மீண்டும் கேட்குறாங்களோ, விரும்புகிறாங்களோ, அவங்களுக்கு அவன்கிட்ட வழி இருக்குது. அது லேசான சுகமான வழியாக இருக்கும். பொதுவாக இன்றைக்கி நடந்துட்டுருக்கக்கூடிய விஷயம், இப்போ நம்ம உயர வேண்டியது அருளை கொண்டு தான் வாழ்க்கை. அந்த அருள் தான் மட்டும்தான் உங்களுடைய பொருளை நீங்கள் பயன்படுத்த முடியும். அப்படிலாம் பயன்படுத்த முடியாது. அது தீமைக்கு தான் பயன்படுத்த முடியும், நன்மைக்கு ஒரு காலம் பயன்படுத்த முடியாது. அதை கொண்டு நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, நல்ல வீடு வாங்க முடியாது. பிரச்சனைகள் பிரச்சனை. தண்ணி கூட பணம் கொடுத்தா வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த தண்ணி ஜீரணமாகாமல் கழிவு விளையாதுக்கு நீங்கள் டயாலிஸ் பண்ணிட்டுருப்பீங்க. காரணம் பணம் ஆகி போச்சு.